நாம் மாற்றிக்கொள்வோம், நல்ல தொடர்புகளை வைத்துக் கொள்வோம், நல்ல நண்பர்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சமகாலத்துடைய மிக முக்கியமான தேவை. எங்களுடைய வாலிபர்கள் அதிகமானவர்கள் சிறைச்சாலைகளிலே இருக்கக்கூடிய ஒரு பட்டியலும் இருக்கிறது. இதற்குண்டான அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அது பெற்றோர்களுடைய தவறாகவும் இருக்கிறது. நாம் யாரோடு எங்களுடைய குழந்தைகள் தொடர்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை சற்று அலசி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். பயங்கரமான காலம். மோசமானவர்களோடு, மோசமான பாவத்தில் ஈடுபடக்கூடியவர்களோடு, அதாவது ட்ரக்ஸ் போதை வஸ்துக்களோடு தொடர்புடைய வாலிபர்களோடு எங்களுடைய குழந்தைகளை நாமும் விட்டு விடுவோம் என்றிருந்தால் பின்னால் நாமும் கை சேதப்பட வேண்டிய ஒரு பயங்கரமான நிலைமை உண்டாகும். அதுதான் எங்களுடைய நாட்டிலே உருவாகி இருக்கிறது. போதை பழக்கத்துக்கு அதிகமான வாலிபர்கள் இதிலே எடிட், அதாவது அடிமையாக இருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, எங்களுடைய மார்க்கம் சொல்கிறது எங்களுடைய தொடர்பு யாரோடு இருக்கணும். சுருக்கமாக மூன்று வரிகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய தொடர்பு, ஒரு வாலிபனுடைய தொடர்பு எப்படி இருக்கணும், யாரோடு இருக்கணும்? மன் ஸக்கரகுமுல்லாஹ ருயதுஹு, யாரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகிறதோ அவரோடு தொடர்பு சீராக இருக்கும், அவரோடு தான் இருக்கும். மோசமானவர்களோடு இருக்கக்கூடாது. பாவ செயல்கள் ஞாபகம் வருகிறதா, அப்படியாப்பட்ட வாலிபர்களோடு தொடர்பு வைக்கவும் கூடாது, அவர்களை பார்க்கவும் கூடாது. இரண்டாவது வரியிலே சொன்னார்கள், வஸாத ஃபீ இல்மிக்கும் மன்திகுஹு, அவரோடு பேசினால் எங்களுடைய இல்மில, எங்களுடைய அறிவுல அதிகரிப்பு உண்டாகிக் கொண்டே இருக்கணும். எங்களுடைய அறிவு குன்றக்கூடிய வாலிபர்களோடு நாங்கள் அதுல பின்னடைவோம்டா, அப்படியாப்பட்ட வாலிபர்களோடு நாம் ஒரு நாளும் தொடர்பு வைக்கவே கூடாது. இது மார்க்கம் சொல்லி தருகிறது. மூன்றாவது வரியிலே சொன்னார்கள், வதக்கரகும் பில் ஆஹிரதி அமலுஹு, அந்த வாலிபருடைய, அந்த மனிதருடைய அமலை பார்த்தா எங்களுக்கு ஆகிரத்துடைய ஞாபகம் வரணும். இப்படியாப்பட்ட மூன்று சிஃபாத்துகள் யாரிடத்தில் காணப்படுகிறதோ இப்படியாப்பட்ட வாலிபர்களோடு தான், மனிதர்களோடு தான் நாம் தொடர்பு வச்சனும், எங்களுடைய சவகாசத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும். ஆக கண்ணியமான சகோதரர்களே,